பேஷனேட்டாக பண்ண ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம். ஏன்னா நான் சினிமா வந்த காலத்துலேருந்து நான் வந்து பயிற்சி அதுக்கான படமாக இது இருக்கணும் அப்படின்றதுல எப்பவுமே எனக்கு தாட் வந்து யோகிடா இன்னைக்கு ஃபைனலாக இன்னைக்கு வெளியே வரப்போகுது. அதுக்கான லான்ச்சில் நாங்கள் அந்த டீமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை வந்து விஷால் அவர்கள் ரிசீவ் பண்ணி எனக்கு ரொம்ப கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக வெளியிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல்சோ இங்கே வந்து கெஸ்ட்டு ஆல்சோ ப்ரெஸ் எல்லாருமே ரொம்ப எப்போவுமே ஃபேமிலியாக இத்தனை வருஷம் 17 ஆண்டு காலமாக நான் நடிச்சிருக்கேன். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. நான் எதிர்பார்க்காத ஒரு மேடை, சத்தியமாக சொல்கிறேன் கடவுளுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஏதோ க்ரியேட்லாம் பண்ணேன். அதுவாக அமைஞ்சது. அதுவாக எங்களுக்குள்ளே எப்படி வந்து ஏற்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டும் அப்படி தான். நத்திங் இஸ் பிளான். ஹார்ட்ஃபுல்லி we're all very happy. யோகிடா திரும்பவும் வெளியே வருது. At the same time marriage is quite happy. Just bless பண்ணுங்க. August 29th வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். On his birthday all need your blessing. அதெல்லாம் நான் வேற இன்டர்வியூஸில் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து மேரேஜ்க்கு அப்புறமும் நடிப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு விஷால் அவர்களும் சொல்லியிருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை நடிக்கிறேன். சினிமா துறையில் நடிக்கிறேன். கண்டிப்பாக இதை தொடர்ந்து பண்ணுவேன். எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு நடிகராக விட ஹியூமன் பீயிங்காக எனக்கு அது ஒரு பெரிய ஒரு தூரமாக தெரியல. ஒரு பர்சன்னால நம்மளுக்கு வர அஃப்கோர்ஸ் நான் என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லும்போது அதோட ரியாக்ஷன் மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஜெனியூனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இடிச்சிடாதீங்க அவங்கள இடிச்சிடாதீங்க. வார்த்தையில் வரைக்கும் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் தெரியல. புரியுது. அதான் இடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது நீங்களா இல்லை அவரா மேடம்? ஃபர்ஸ்ட் யார் சொன்னது? அதெல்லாம் இப்போ இந்த யோகிடாவோட ஃபங்க்ஷனாக பேசுவோம். இன்னைக்கு ரிலீஸாக இருக்குது. அதோட சந்தோஷம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். ஃபர்தராக கண்டிப்பாக வர இன்டர்வியூஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவோம்.